இன்றைய தேவ வார்த்தை 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஆமேன். இது யோவான் ஸ்நானகன். இது தாவீது சென்ற இடமெல்லாம் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவனுடைய சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்கி அவனுக்கு வெற்றியை தந்தார். பூமியில் உள்ள பெரியோர்களைப் போன்று தாவீதின் நாமத்தை பெரிதாக்கினார். தாவீது ராஜா தனக்கென்று ஒரு அரண்மனையை கட்டிய பின்பு தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு கூடாரத்தில் இருப்பதை எண்ணி அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பிய போது தேவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வழியாக இந்த பதிலை அனுப்புகிறார். தாவீது போன எவ்விடத்திலும் அவனோட கூட இருந்து அவன் சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்கி அவனுக்கு தேவன் உதவி செய்து அவனை உயர்த்தினார். நாம் கூட தாழ்மையாக இருந்து உண்மையாய் ஜெபிக்க வேண்டும்போது தேவன் நம்மையும் உயர்த்துவார். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றால் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் நாம் தாழ்ந்தி போகலாம். தேவன் தாவீதை வழிநடத்தியது போல நம்மையும் வழிநடத்துவார். தேவன் தம்மை நம்புவோரை ஒருபோதும் கைவிட மாட்டார். நாம் செல்லும் எவ்விடம் எல்லா இடங்களிலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை உயர்த்துவார். இன்று நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு முன் சென்று வழியை ஆயத்தப்படுத்துவார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நிலைக்கான கிருபை செய்யபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியக்காலையும் ஊழியங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஜெபிக்க சொன்ன ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஜெபிக்கிறோம். அவளை தேவைகள்லாம் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உலக சூழ்நிலையில் நடக்கிற காரியங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட முடியாது ஜெபிக்கிறேன். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்க கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக அதிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவளை ஆசீர்வதித்து நல்ல சிந்தனை எண்ணங்களை கொடுத்து உண்மையாக வழிநடத்தி செல்ல முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேசம் எங்கும் நடக்கிற ஒவ்வொரு ஆலயங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உண்மையாய் ஆராதனை நடக்க கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நாளையும் உங்களுடைய வசனத்தை கேட்கிற, தியானிக்கிற, ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவனையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலையை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். வியாபாரம் உள்ளவருக்கு நல்ல வியாபாரத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். வேலை இல்லாதவருக்கும் நல்ல வேலையை கொடுங்க ஆண்டவரே. வேலையில் உயர்வுலையும் ஆசீர்வலையும் கட்டள முடியாது ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த காலை வேளையிலையும் உங்களை நோக்கி பார்த்து வேண்டிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன். அவருடைய எல்லையை பெரிதாக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தீங்கு அவளை துக்கப்படாதபடிக்கு பாதுகாத்து முடியும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உன்னை அதிசயங்களை காணப்படும் சொன்னீங்க. ஆண்டவரே, அந்த பிள்ளை வாழ்க்கையில் அதிசயங்களை காணப்படும் ஜெபிங்க. ஆண்டவரே, அற்புதங்களை காணச்ச முடியாது ஜெபிங்க. கர்த்தாவே, நீர் ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கொள்ளும் பலப்படுத்தும். கர்த்தாவே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்புறம் நாங்களும் உத்தரவு கொடுத்து நீ அறியாதவனுக்கு கிட்டாமல் பெரிய காலங்களுக்கு வரை பேசுவீங்க. ஆண்டவரே, அடிக்க முடியாது ஜெபிக்கிறேன். இயேசு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.